அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் நமக்காய் யுத்தம் செய்யும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதனுடைய பாகம் 3 நாம் தொடரப்போகிறோம். வாசிக்கிறேன். சங்கீதம் 24:8 வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் எப்படி யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார், பராக்கிரமுள்ளவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக பார்த்து வருகிறோம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே பல போராட்டங்களை இந்த உலகத்தில் சந்திக்கிறோம். ஏன்னா இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். யோவான் 16:33. இந்த உலகத்திலே நமக்கு என்னது உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. போராட்டங்கள் இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் வேதத்தில் எங்கேயுமே என்ன செய்யலை, போடலை. ஏனென்றால் நாம் பாவத்தில் விழுந்து போன உலகத்தில் வாழுகிறோம். பிசாசு இந்த பூமியில் இருக்கிறான். பாவம் இந்த பூமியில் இருக்கிறது. பாவத்துக்கு அடிமையாய் வாழுகிற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆதலால் பாருங்கள், இந்த பூமியில் நாம் வாழும்போது பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பல்வேறு போராட்டங்களை என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். இன்னொரு முக்கியமான காரணம், பாவத்து நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற பூமியாக இருக்கிறதுனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பாருங்கள், அநேக வேளைகளில் ரொம்ப கடினமாக தான் என்ன செய்து இருக்குது. நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உண்மைதான், அதில் தவறு இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அநேக போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஒரு நல்ல செய்தியை, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையூட்டும் வார்த்தையை இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். இன்றைக்கி அநேக வேளைகளில் நம்ம எப்படி தெரியுமா உணர்கிறோம்? நீங்கள் இந்த இராணுவத்திலே பார்த்திங்கன்னா சிறப்பு படை என்று ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு படை பிரிவு என்ன செய்யும், இருக்கும். இவர்களுடைய பணி என்னென்னா, நிறைய நேரம் பார்த்திங்கன்னா யுத்தத்தின் அப்போ இந்த சிறப்பு படையை என்ன பண்ணுவாங்கன்னா, எதிராளி இருக்கும் அந்த அவர்களுடைய எல்லைக்குள்ளே போய் என்ன செய்வாங்கன்னா, இவங்களை ஹெலிகாப்டர் மூலமாக இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு எதிரிகளுக்கு விரோதமாக மறைந்து போய் தாக்குதல் செய்வதற்காக இந்த சிறப்பு படையை என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. சில விசேஷித்த காரியங்களை செய்யணும். அந்த யுத்தத்தில் சில சிறப்பு விசேஷ காரியங்களை செய்கிறதுக்காக எதிரியினுடைய எல்லைக்கு போய் அந்த எதிரிகளுக்கு தெரியாமலேயே போய் அவர்களுக்கு எதிரிகளுடைய அந்த எல்லைக்குள்ளே போய் அவங்களுடைய இடத்துல போய் அழிவை உண்டு பண்ணுவதற்கு இந்த சிறப்பு படையை என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க பாருங்கள். அப்போது இவங்க எதிரி எல்லைக்குள்ளே இருக்கும்போது இவங்களுக்கு பாருங்கள், இவங்க நாட்டினுடைய அந்த இராணுவ உதவியெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா இது மறைந்து போய் தாக்கும் ஒரு பணி. அப்படிங்கும்போது அவங்க தனியாக போய் தான் என்ன செய்யணும், அவங்க போய் அந்த பணிகளை என்ன செய்யணும் பாருங்கள். அதனால் அப்படிப்பட்ட சிறப்பு பணியை இவங்க இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கடினமான பணியை செய்கிறதுனால இப்படிப்பட்ட படைக்கு ஆள் எடுக்கும்போது பாருங்கள், பயங்கரமான டெஸ்டெல்லாம் வைப்பாங்க. மிக மிக கடினமாக மனுஷனுடைய உடலை இதுக்கு மேலே என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு கடினமான சில பாருங்கள் பயிற்சியெல்லாம் வச்சு, டெஸ்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்களை என்ன செய்வாங்க, தெரிந்தெடுப்பாங்க. இதில் தெரிந்து கொள்ளப்படுறதுக்கு பாருங்கள், வருகிற இராணுவ இவர்களெல்லாம் ரெகுலர் பொதுவாக இருக்கும் அந்த இராணுவ படையிலிருந்து பாருங்கள் டெஸ்ட் வச்சு இந்த சிறப்பு படைக்கு ஆளை எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வந்தால் 10 பேர் தான் தேர்ச்சி பெறுவாங்க, 90 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடினமான பயிற்சி பின்பு தான் இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுவாங்க பாருங்கள். அப்போது இந்த சிறப்பு படையில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா பலவீன இருதயமாகலாம் இவங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ரொம்ப பலன் கொண்டு திடமானதாக இருந்தால் தான் இவங்க எதிரி படைக்குள்ளே போய் தனிமையில் இருந்து
போய் அந்த எதிரியினுடைய அந்த எல்லைக்குள்ளே போய் இவங்க தாக்குதல் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அப்போது பாருங்கள், இப்போ இவங்க எதிரி எல்லைக்குள்ளே போய் இவங்கள போய் விட்டுறாங்க, போய் தாக்குதல் பண்ணுறதுக்கு பண்ணும்போது அவங்க திடீர்னு ஐயோ யாருமே என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இவர்கள் உதவியற்றவர்களைப் போல பலவீனமாக இறுதியாக உடையவர்களாக இவங்க எண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான், எதிரி கையில் போய் நினைச்சிருவாங்க, சிக்கிடுவாங்க. இன்றைக்கி நிறைய நேரம் பாருங்கள், தேவ ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்படி இந்த சிறப்பு படையை போய் எதிரி எல்லையில் போய் இறக்கி விட்டுட்டு பாருங்கள் போயிடுவாங்களா, அந்த மாதிரி தான் இவன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் என்னை பரலோகத்துலேருந்து இந்த பூமிக்குள்ளே வந்து என்னை இறக்கி விட்டுட்டாரு, இறக்கி விட்டுட்டு போய் என்னை விட்டுட்டு அவர் பாட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு, நான் பாரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், டெய்லி போராடுறேன், ரொம்ப கடினமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி மனிதர்கள் நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நம்ம வந்து கர்த்தரை குறித்து தவறாக என்ன செய்கிறோம், எண்ணுகிறோம். ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த சிறப்பு படைய அவங்க அந்த இராணுவம் இறக்கி விடும்போது பாருங்கள், அவங்க எப்போவுமே தொடர்பில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு உதவினா ரேடியோ மூலமாக சொன்னால் போதும் உடனே ஹெலிகாப்டரில் வந்து என்ன செய்வாங்க, உதவி செய்கிறதுக்கு எப்பவும் ஆட்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. அவங்க ஒன்றும் தனியாக கைவிடப்பட்டவர்களை போல் அனுப்பப்படவே என்னது மாட்டாங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதே போல் தான் பாருங்கள் இன்றைக்கு நாம் கூட இந்த உலகத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஒரு சிறப்பு படையை போல தான் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், தேவ ஜனங்களாக இந்த உலகத்துக்குள்ளே நம்ம பிறந்து இப்போ ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள், பாவத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் வாழுகிற மனிதர்களை பாருங்கள் அதிலிருந்து ரட்சிக்கும்படி பாருங்கள் ஒரு பெரிய மீட்பின் பணியை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் செய்யும்படிக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், பிறக்க வைத்திருக்கிறார். தேவனுக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இந்த பூமியிலே பாருங்கள் ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்படி தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போது பாருங்கள், அப்போ இந்த பூமியில் நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறக்க செய்தது மட்டும் இல்லை, பிறக்க செய்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்யிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்ம கூடவே தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். எப்படி கூட இருக்கிறாரு, சும்மா அவர் கூட இல்லை, இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கும் இந்த போராட்டம் பாருங்கள், ஒரு யுத்தம் போல தான் சில நேரம் இருக்குது. அதனால் இந்த போராட்டத்தில் நம்ம கூட இருந்து நமக்காக எல்லா சூழ்நிலைகளும் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு அந்த போராட்டங்களிலே ஜெயத்தை தரும்படி யுத்தத்தில் வல்லவராக நம் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவராக கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் தான் கர்த்தருடைய சிறப்பு படை. நீங்கள் வந்து சாதாரண ஆட்கள் என்னது இல்லை. பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு தான் பாவத்திலும் சாபத்திலும் வாழுகிற அநேக ஜனங்களை என்ன செய்ய போகிறார், ரட்சிக்க போகிறார். உங்களை தான் பயன்படுத்த போகிறார். வியாதியில் வாழுகிற ஜனங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் ஒரு பில்லிகிராம் மாதிரி, தினகரன் ஐயா மாதிரி, அவங்களாம் மாதிரி ஒரு பெரிய ஆள்லாம் இல்லையே, நான் சாதாரண ஆளே. இல்லை, அதான் போன வாரம் பார்த்தோம். நாம் சாதாரண ஆட்கள் தான். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இப்போ இருக்கிறதுனால இப்போ நாமும் என்ன செய்து விடுகிறோம், பராக்கிரமசாலிகளாக என்ன செய்து விடுகிறோம், மாறி விடுகிறோம். கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், வாழுகிறார். அவர் நம்மை தனியே விடுவதே இல்லை. அவர் எப்பொழுது நம்ம கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். எதற்கு, இந்த பூமியில் பாருங்கள், தேவகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் இந்த பூமியில் என்ன செய்தார், வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சகல பட்டணங்கள் கிராமங்கள் சுற்றி தெரிந்து பாருங்கள், அவர் வசனத்தை போதித்து பிசாசின் கிரியைகளை அழித்தார். இன்றைக்கு அதே இயேசு நமக்குள்ளே வாழுகிறார். இன்றைக்கு நம் மூலமாய் அவர் கிரியை செய்து இன்றைக்கும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக அவர் இன்றைக்கும் என்ன செய்கிறார், சுற்றி திரிகிறார். நம் மூலமாக இயேசு இந்த பூமியில் என்ன செய்கிறார், சுற்றி திரிகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார், வாழ வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய நோக்கம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி அந்த
சிறப்பு படை எதிரி எல்லையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆபத்துனா ரேடியோவில் சொல்லிட்டா உடனே உதவி என்ன செய்யும், வரும், பறந்து வரும். அதை போல தான் ஆண்டவரே சொல்கிறார் பார்த்தீங்களா. சங்கீதம் 91:15 பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் ஆபத்துகளை சந்திக்கும் போது சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம் பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணுறாரு பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவ நோக்கத்துக்காய் வாழும்படி இந்த பூமியில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து, ஒரு தேவை, ஒரு எதிர்பாராத சூழ்நிலை நீங்கள் சந்திக்கும் போது செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா போதும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே பாருங்க, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்க. அந்த நானேங்கிறது அதுதான் கர்த்தருடைய பெயரே. ஆண்டவர் மோசேட்ட அதுதானே வெளிப்படுத்துகிறாரு. இது கர்த்தருடைய பெயர். கர்த்தர் சொல்ற, நானே அவன் கூட என்ன செய்வேன், இருப்பேன், இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் கர்த்தர் உங்களை தனியே என்ன செய்யலை, விட்டு விடவில்லை. அவங்க ஒன்றும் பாருங்கள், அந்த சிறப்பு படையில் இராணுவத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் தனியாக விட்டுப்படவில்லை. அவங்க பின்னாடி அந்த தேசத்தின் முழு இராணுவ பலமும் என்ன செய்யுது, காத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. சமீபத்தில் அது இந்த ஈரான் வாரில் நடந்ததை நம்ம பார்த்தோம் பாருங்கள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையே ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் இப்படி தான் பாருங்கள், ஒரு அவங்க நாட்டு அமெரிக்காவின் விமானப்படை போய் குண்டு போடும்போது அந்த விமானத்தை பார்த்திங்கன்னா ஈரான் தேசத்துக்காரங்க அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்போ அந்த விமானத்தில் உள்ள 2 விமானிகளும் அந்த ஈரான் தேசத்து எல்லையில் அவங்க பேராசூட் மூலம் இறங்கிட்டாங்க. இப்போது அவங்க ஆபத்தில் இருக்காங்க. ஆபத்துனோடனே அவங்க அமெரிக்க தேச படைக்கு பாருங்கள் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே முழு அமெரிக்க இராணுவத்தின் பலமும் பாருங்கள் அவங்கள மீட்பதற்காக வேலை செஞ்சு அவங்கள போய் மீட்டுட்டு வந்துட்டாங்க. ஈரான் தேசத்துக்காரங்க எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க, பிடிக்க முடியல. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அந்த வீரர்கள் தனியே என்ன செய்யலை, விடப்படுறதுக்காக அவங்க இராணுவத்துக்கு அவங்க யுத்தத்துக்கு அனுப்பப்படலை. இல்லை, முழு இராணுவ பலமும் அமெரிக்க இராணுவ பலம் அவங்க கூட இருந்துச்சு. அதே போல தான் பாருங்கள், இன்றைக்கு இந்த பூமியில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பாவத்திலும் சாபத்திலும் பாருங்கள், நோயிலும் பலவிதமான வேதனையிலும் ஜனங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை கொண்டு போய் சேர்க்கும்படி தான், அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கும் விடுதலையை, அந்த புது வாழ்வை ஜனங்களுக்கு போய் சேர்க்கும்படி தான் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த பூமியில் உங்களை என்ன செய்திருக்கிறார், பிறக்க வைத்திருக்கிறார். அப்போது இந்த பூமியில் உங்களை இந்த போராட்டங்களின் நடுவில் உங்களை தனியே கர்த்தர் என்ன செய்யலை, விட்டு விடவில்லை. கர்த்தர் சொல்ல, நானே உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன்ப்பா. நானே கர்த்தர், வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், யுத்தத்தில் வல்லமையுள்ள கர்த்தர், நானே உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறபடியால் பாருங்கள், நம்ம ஒரு நாளும் பாருங்கள், அதான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். சில வசனங்களை யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை முதலாவது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், அதில் கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இங்கே பேசுகிறார் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், பலன் கொண்டு திடமனதாக நினைச்சு இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ திகையாத, கலங்காத. ஏதோ கர்த்தர் ஒன்று அந்த பூமியில் பிறக்க வச்சுட்டு உனக்கு ஏதோ ஒன்று கைவிட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டார் பரலோகத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, கர்த்தர் சொல்ல, அவன் கூட தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அதனால் திகையாதே, கலங்காதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிருன்னு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. இன்னும் 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். உபாகமும் 31ஆம் அதிகாரம், அதில் அருமையான கர்த்தர் பேசின வார்த்தைகளை எங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். உபாகமும் 31 முதலாவது 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள்,
அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பாருங்க, இங்க கர்த்தர் மோசே மூலமாக யோசுவாவோடும் இஸ்ரேல் ஜனங்களோடு பேசுகிறாரு. பேசும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாகிருங்கள். அவர்களுக்கு, அதாவது அந்த கானானியர்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் கூட கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய விடுதலையை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும் அந்த பெரிய சுவிசேஷ பணியில் நம்மளை என்ன செய்கிறார், இந்த நாட்களில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் வாழுகிற பகுதியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை அவருக்கு சாட்சியாக என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்க, சில நேரம் நம்ம அந்த இடத்துல வேலை செய்யும்போது சில நேரம் நமக்கு பாருங்கள், நம்ம சுற்றி உள்ள சூழ்நிலாம் பார்த்து என்ன செய்யுது, ஒரு பயம் வருது, கலக்கம் வருது. தனிமையாக கைவிடப்பட்டவர்களை போல சில நேரம் என்ன செய்யலாம், உணரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்க, பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஏன்? கர்த்தரே உங்களோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் 8வது வசனத்தில் உபாகம் 31:8 அதே இது சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பாருங்க, கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்னது போகிறவர், அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆதலால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது பாருங்க, எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது. நாட்களில் நம்மை பலப்படுத்தும் வார்த்தைகளை கர்த்தர் நம்மை நோக்கி என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. தம்முடைய சீஷர்கள் இப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து நற்செய்தியை உலகமெங்கு போய் அறிவிக்கும் பெரிய பணியை கர்த்தர் அவங்களுக்கு நியமிச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசு தம்முடைய பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்துவிட்டு அவர் பிதாவின் வலது பார்சத்துக்கு செல்ல போகிறார். அதனால் சீஷரெல்லாம் கைவிடப்பட்டவர்களை போல உணர்றாங்க. உணரும் போது தான் கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எப்பா, நான் ஒன்றும் உங்களை விட்டுட்டுலாம் என்ன செய்யலை, போகலை. நான் எப்பொழுதும் உங்கள் கூட தான் என்ன செய்வேன், இருப்பேன். என்னோடய பரிசுத்த ஆவியானவர் மூலம் எப்பொழுதும் உங்க கூட தான் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் என்னது இருப்பதாக. அப்போ பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் இயேசு எப்படி நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சரீரப்பிரகாரமாக நம்ம கூட இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட்டு உணர முடியாது. ஆனால் ஆவியானவர் நம் கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆவியானவர் யார்? தூய திருத்துவத்தின் 3வது நபர். அவர் தேவனாக இருக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாழுகிறார். நமக்குள்ளே அவர் வாழுகிறார். அதனால தான் பாருங்கள், தொடர்ந்து இப்போது யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 16:33 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வருங்க, எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். திடன் கொள்ளுங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்குது, அதனால்
உலகத்தின் உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு வாக்கு தத்தங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளை. இன்னொரு வார்த்தையை வாசித்து நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், முதலாவது 31வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ரோமர் 8:31வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்ல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி கர்த்தர் இன்னைக்கு நம்மை திடப்படுத்துகிறார் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். இன்றைக்கு நம்மை சுற்றி ஜனங்கள் பாருங்கள் பலவிதமான பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அது கண்கூட ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அப்போது அதனால தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை ஒவ்வொருத்தரையும் என்ன செய்கிறார், பயன்படுத்த போகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் பாருங்கள், இப்போ கடைசியாக ரோமர் 8:36-37 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பாருங்கள், இந்த உலகத்தில் பல்வேறு போராட்டங்களை என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். ஆனால் எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தம் என்ன? அதான் 37வது வசனம். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கி பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். வாசிக்கிறோம் பாருங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்த வார்த்தை இது தான். உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது பல்வேறு போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிற வார்த்தை என்ன? இவை எல்லாவற்றின் மேலும் நீங்கள் முற்றும் முற்றும் பரிபூர்ணமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரச்சனையிலே தோற்று போவதில்லை, உங்கள் போராட்டங்களிலே தோல்வி அடைவதில்லை. கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? நீங்கள் முற்றும் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க. நீங்கள் சும்மா சாதாரண விதத்தில் ஜெயிக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பரிபூர்ணமாய், அந்த பிரச்சனையின் அறிகுறி கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு அதை பரிபூர்ணமாய் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையில் போடுறாங்க. கர்த்தர் அவர்களை அக்னி சூளையிலேருந்து ரட்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அக்னி சூளையிலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்தால் அந்த அக்னி சூளையினுடைய வாடை கூட அவங்க சரீரத்தில் என்னது இல்லை. அவங்களுடைய முடி கருகி போகவே இல்லை. அவங்களுடைய போட்டிருந்த வஸ்திரத்தில் அதனுடைய ஸ்மெல்லு கூட இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் பரிபூர்ணமாய் அந்த அக்னி சூளையை என்னும் பிரச்சனையை ஜெயம் கொள்ள வைக்கிறார் பாருங்க. அதே மாதிரி தான் உங்களையும் நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற உங்கள் போராட்டங்களின் மேல் கர்த்தர் உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறபடி அவர் செய்கிறார். இதுதான் கர்த்தரோட வாக்கு தத்தம். ஆதலால் நாம் இந்த நாளில் திடன் கொள்வோம், பலன் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களோடு பேசிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை இந்த பூமியிலே நீர்தான் ஒரு நோக்கத்துக்காக பறக்க வைத்திருக்கிறீர். அநேகர் இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே. ஆனால் இந்த நாட்களிலே உம்முடைய ஸ்தானாதிபதிகளாய், உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் எங்களை நீர் பயன்படுத்த விரும்புகிறீர். வேலை ஸ்தலத்திலே, வாழுகிற இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற இடத்திலே எங்களை நீர் உமக்கு சாட்சியாய் பயன்படுத்த விரும்புகிறீர் ஆண்டவரே. அதனால் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். மகனே, மகளே, நீ சந்திக்கிற போராட்டத்தை பார்த்து பயப்படாத, போராட்டங்களை பார்த்து பயப்படாத. நீ திடன்கொள்.
கர்த்தர் எங்களுக்கு முன்னே போகிறவர், அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆதலால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று பேசியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகள் மேல் நாங்கள் முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்கள் என்று பேசியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினால் வரும் நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும். அதன் மூலம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் சந்தோஷமும் சமாதானம் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனங்களின் மூலம் ஆறுதலும் தேறுதலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலம் உம்முடைய பிள்ளைகள் பலன் கொண்டு திடமனதாகி உம்முடைய நாமத்துக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு சாட்சியாய் பயன்படுத்துங்க. உம்முடைய ரட்சிப்பின் விடுதலையை ஆண்டவரே அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கும் பாத்திரங்களாய் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்திருளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்படுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.